அட பாவிங்களா, என்னடா நடக்குது அந்த மாதிரி இருந்தது இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது. ரீசெண்டாக வந்து சபரி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கார் டாஸ்க்கு திரும்பவும் வந்துடுச்சா அந்த மாதிரி இருந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது. இது அடித்து பிரிஞ்ச கூட்டம் இல்லை, இது அன்பில் ஒன்று சேர்ந்த கூட்டம்னு சொல்லிட்டு சபரி வந்து கார் டாஸ்க்கை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கலையா அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. சரி அதை விடுங்க, யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? ஃப்ரண்ட் சீட்டில் வந்து சபரியும் வினோதும், அதுக்கப்புறம் ஆரோரா, திவ்யா, இன்னொரு ஸ்பெஷலாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமருதீன். அடப்பாவி, வியானா கூட இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி இந்த திவ்யாலாம் வந்து கமருதீன் கிட்ட பார்வதியை பற்றி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே போகும்போது கூட இந்த மாதிரி ஒரு வன்மத்தை கொட்டி, நீ வெளியே போய் யாரை வேணாலும் வந்து கல்யாணம் பண்ணு, ஆனால் இவ்வளோ மட்டும் கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லிட்டு பார்வதியை பற்றி எவ்வளோ வன்மமாக வந்து பேசினாங்க. என்னதான் வந்து கோபமாக இருந்தாலும் ஒருத்தர் மேலே அந்தளவு வந்து ஒரு எனிமிட்டி இருந்தால் கூட என்ன சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, என்ன டயலாக் வந்து திவ்யா மேடம் வந்து சொல்லியிருக்காங்க கமருதீன் கிட்ட. கமருதீனுக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானோ சுடு சொரணை இருந்தால் திரும்பவும் அந்த கேங் கூட கார் டாஸ்க்கு ரிக்ரியேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான விஷயம் வந்து சபரி வழியே வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்களா? நீ வந்து யாருக்கூடையும் பேச வேணான்னு நாங்கள் சொல்லலை, கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடு. உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்து வெளியே அந்தளவுக்கு வந்து உன்னை விட்டு கொடுக்காம உள்ளேயும் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கா, அவளுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடு. அதே டாஸ்க்கை வந்து ரிக்ரியேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து உங்களுடைய அன்பை வந்து குறைச்சிக்கிறீங்க. அதுதான் வந்து கமருதீன் கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு இருக்குது. இவனுங்க ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை. ஆனால் கமருதீன் எப்படி அந்த டாஸ்கில் வந்து இல்லைனா வெளியே வந்து நம்ம இது மாதிரி பண்ணலான்னு சொல்லும்போது எப்படி வந்து அந்த காரில் உட்கார முடிஞ்சுது? பார்வதியோட எல்லா இன்டர்வியூலையும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் யாரை பற்றியாவது தப்பாக சொல்லியிருக்காங்களா? அந்த வீட்டில் யார் யார் என்னெல்லாம் வந்து கேவலமான வார்த்தைகள் வந்து பார்வதி பற்றி சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்குள்ளே தான் வந்து பார்வதிக்கு தெரியாமல் இதுங்கெல்லாம் வந்து பேசும். ஸோ வெளியே வந்து அந்த எல்லாமே வந்து பார்த்து கூட பார்வதி எதுவுமே வந்து யாருமே வந்து தப்பாக சொல்லலை. அந்த அளவுக்கு வந்து ஒரு டிக்னிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பார்வதி. ஆனால் இங்கே சில பேருங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மரியாதைலாம் நீ கொடுக்காத அந்த மாதிரி ஒரு செயல் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சபரி பண்ண இந்த கார் டாஸ்க் ரிக்ரியேஷனில் வந்து அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா பார்வதி வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலும் திவ்யா அவர்கள், சபரி அவர்கள் அந்த மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. ஏன் இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும்னு நானும் யோசிப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆள், இவங்களுக்கெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து எதுக்கு பேசணும் பார்வதி? உங்களை வந்து அடித்து உதச்சி ஒரு 2 வாரம் வந்து மூலையில் உட்கார வச்சாங்களே, அப்போல்லாம் வந்து கேட்கறதுக்கு யாருமே எந்த வாயுமே திறக்கலை. ஏதோ பார்வதி தான் வந்து இந்த உலகத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு தீய சக்தி மாதிரி எல்லாரும் வந்து ட்ரீட் பண்ணாங்க, உள்ளேயும் சரி வெளியும் சரி. இவெல்லாம் வந்து அடித்து மட்டும் இருக்கக்கூடாது, அவள் வந்து இன்னொரு கண்ணு உடச்சிருக்கணும். ஏன்டா நீ இப்படி பண்ண, நீ வந்து இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாமேன்னு சொல்லிட்டு சாந்திரா கமெண்ட்ஸு என்னெல்லாம் வந்து எச்சத்தனமாக வந்து பேசினாங்க. இவனுங்கெல்லாம் வந்து இப்போ நல்லவங்க, பார்வதி வந்து இப்போ கெட்டவ. இன்னும் அதே மாதிரி தாங்க இருக்குது. இந்த 1 hour எபிசோடு பார்த்து தான் வந்து பார்வதி வந்து மேக்ஸிமம் பேர் வந்து ஆமாம் பாருனா இப்படின்னு சொல்கிறாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பாரு அந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி அதை விடுங்க, அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? பாரு வந்து இந்த சபரி அன்னைக்கு அடித்தாங்கல்ல, அந்த டைமில் வந்து சாந்திரா மாதிரி ஹெவியாக ஒரு ஆக்டிங் போட்டால் சபரியெல்லாம் வந்து என்றைக்கோ வந்து வெளியே போயிருப்பாங்க ரெட் கார்டு கொடுத்து. ஆனால் பார்வதிக்கு தான் நடிக்க தெரியாதே, அதனால தானே வந்து இப்போ இப்படி இருக்காங்க. சபரி வந்து பை மிஸ்டேக் இந்த மாதிரி முட்டியில் அடிபட்டுச்சு, அப்புறம் வந்து நான் தெரியாமல் தள்ளி விட்டுட்டேன், 5-6 தடவை மாடு மாதிரி தள்ளி விட்டுட்டு நான் வந்து தெரியாமல் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு சேர் போட்டு எல்லாரும் முன்னாடி வந்து அழுது நடித்தான். இதுக்கு விஜய் சேதுபதி வரை நீ வந்து அழு, உன்னோட ஃபீலிங்ஸ் காமி, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து வெளியே கொட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு இவன் வந்து ஒரு கேவலமான ஒரு நாடகம் நடத்தினான், எல்லாரும் முன்னாடி உட்காந்து அழுது நடிச்சிட்டு இருந்தான். ஸோ இதெல்லாம் வந்து அதாவது அடி கொடுத்தவங்களே வந்து அங்கே நடிக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அடி வாங்கினவங்க எவ்வளோ நடிச்சிருக்கணும். பார்வதி அங்கே தான் வந்து தப்பு பண்ணதே. அன்னைக்கு மட்டும் பாரு கரெக்டாக வந்து ஒரு நாடகம் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் வெளியே இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இந்த டாப் 5 வந்து மாறி இருக்கோம், வின்னரும் மாறி இருக்கோம். என்ன பண்ணுறது, பார்வதிக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லாமல் போச்சு. நான் வந்து ரியலாக இருக்கணும், ராவாக தான் இருந்தேன்னு சொல்லிட்டு பார்வதி வெளியே சொன்னேன். இருந்து என்னங்க யூஸ்? இந்த உலகத்தில் எல்லாமே நடித்தாதான் வந்து நம்புவாங்க. கூட இருந்த எல்லாருமே வந்து பார்வதியை மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ கமருதனும் சேர்த்து வந்து இப்படி குத்துறாங்க பாருங்களா. அதுவும் திவ்யா கூடலாம், திவ்யா அரோரா என்னெல்லாம் இந்த கமருதனை வந்து பேசியிருக்காங்க எல்லாரும் முன்னாடி வந்து. திவ்யா கனி எல்லாரும் முன்னாடியும் அவனுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா, அதாவது கமருதனுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா மூஞ்சில் ஆசிட் கூட ஊற்றுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கேவலமான ஜென்மம் கமருதின்னு சொல்லிட்டு இந்த அரோராவை தான் வந்து சொன்னாங்க. திவ்யா தான் கேட்டு சிரிச்சாங்க, கனியை என்கரேஜ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தும் கமருதீன் வந்து எனக்கு இந்த பெட்ரோமேக்ஸ் லைட் தான் வேணும்னு சொல்லிட்டு போனாங்கன்னா தலையெழுத்து யாரையுமே மாற்ற முடியாது.